கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதரசலூரில் மின்பாதை திட்டத்திற்காக 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டதால் பெண் கதறி அழுதார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்தியமூர்த்தியிடம் கேட்கலாம். சத்தியமூர்த்தி, எதற்காக அந்த பெண் என்ன சொல்லி அழுதார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதரசலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி செல்வி. அதாவது கணவரை இழந்த நிலையில் தன் மகனும் மருத்துவருமான பாலமுருகனுடன் சேர்ந்து சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது நிலத்தில் இயற்கை முறையில் அதாவது பல வகை பண்ணை அமைத்து பராமரித்து வந்திருக்கிறார். அதாவது மா, தேக்கு, மகோகனி, பப்பாளி என 100க்கும் மேற்பட்ட மரங்களை இவர்கள் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தியாகதுர்கம் பகுதியில் உயரழுத்த மின்பாதை அமைக்கும் திட்டத்திற்காக அதிகாரிகள் இவர்களது நிலத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போதே நாங்கள் 10 வருஷமா ஆசையா வளர்த்த மரங்கள் இது, மின்பாதையை கொஞ்சம் தள்ளி அமைத்து கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதிகாரிகளும் பரிசீலிப்பதாக உறுதியளித்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எந்தவித முன் அறிவிப்போ முறையான இழப்பீடோ இன்றி திடீரென அந்த இடத்தில் பெருமளவிலான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலத்தை சுற்றி வளைத்த அந்த காவல்துறையினர் விவசாயி செல்வி மற்றும் அவரது மகன் பாலமுருகனையும் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் கண் முன்னாலேயே ஏஜிபி இயந்திரங்களை கொண்டு அவர்கள் 10 ஆண்டுகளாக வளர்த்த 100க்கும் மேற்பட்ட மரங்கள் அடியோடு வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றன. தன் கண்முன்னே மரங்கள் சாய்க்கப்படுவதை பார்த்து குடிநெடுத்து போன செல்வி ஓடிச் சென்று மரங்களை கட்டிப்பிடித்து கதறி அழுதிருக்கிறார். ஆனால் அதை கூட பொருட்படுத்தாத போலீசார் அவரை இரக்கமின்றி குண்டுக்கட்டாக தூக்கி வீசியிருக்கிறார்கள். டவர் போடும்போது நாங்க ஊர்ல இல்லாத போது வந்து டவர் போட்டு போயிட்டாங்க. நாங்க ஊருக்கு போற டைம்ல லைனா அந்த மாதிரி தாங்க நாங்க கேட்டதுக்கு நாங்க பாக்குறோமா, நாங்க எல்லாம் நஷ்டிடுமா இல்லம்மா கம்பத்தை மாத்திரமா அப்படி நாங்க ஏன் ஒண்ணுமே பண்ணலைங்க. கிணறு ஓரத்திலே வந்துச்சுங்க, அதையும் சொன்னுங்க. அம்மா நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதாங்கம்மா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஐயா. அவங்க லைன் போகும்போது தெரியும் இல்லைங்களா அவங்களுக்கு. டவர் போடுறதுக்கு வந்தாங்க, டவர் மரமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லம்மா சும்மா ஒரு ட்ரையலுக்காக தான் பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருங்க. எனக்கு அந்த விவரம் எல்லாம் எதுவும் தெரியாதுங்க, எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஈபிக்காரங்க வந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம்மா, உங்கள் இடத்துல வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், ட்ரையல் மட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னு தாங்க பேஸ் மட்டும் போட்டாங்க. அப்புறம் டவர் கொண்டாந்து போடுறதுக்கு வரும்போது நாங்கள் போடக்கூடாது, மரம்லாம் இருக்குது, நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் பார்த்தோம். ஏன்னா பையன் டாக்டருக்கு படிச்சுட்டு விவசாயம் தாங்க பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துலேருந்து டாக்டர் தொழில் கூட பார்க்கலிங்க, அந்த விவசாயத்தில் இருந்து தாங்க நாங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.